எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த இனிய காலை வேளையில் ஒதுக்கியில் கலந்து கொண்ட அனைத்து நண்பர்களும் அவர்தம் குடும்பத்தாரும் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறைசக்தியை வேண்டி நம்ம இன்னைக்கு ஒரு சில முக்கியமான விஷயங்களை இன்னைக்கு அதை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதாவது மோதி கேர்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம டெய்லி ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டு இருக்கோம், செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம டீம்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் ஒரு சில விஷயங்கள் நம்ம புதுசா ஜாயின் பண்ணவங்க, இல்ல ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கவங்க, அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில முக்கியமான விஷயங்கள அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்னு நம்ம கட்டாயம் சொல்லிக் கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை. நம்ம எப்படி அது முக்கியமா ஒவ்வொரு நாளும் காலையில 6:20க்கு Zoom மீட்டிங்ல அட்டெண்ட் பண்றோமோ, அதே மாதிரி நம்ம டீம்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களையும் அந்த மீட்டிங்ல அட்டெண்ட் பண்ண செய்ய வேண்டியது நம்ம கடமை. ஒருத்தங்கள செய்யி அப்படின்னு சொன்னா செய்ய மாட்டாங்க. ஆனா, அவங்க அந்த மீட்டிங்ல அட்டெண்ட் பண்ற மாதிரி நம்ம அவங்கள தூண்டுதல் பண்ண வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இந்த பிசினஸ்னா என்ன? மோதிக்கேர்னா எல்லாரும் என்ன நெனச்சிட்டு இருக்காங்க? ப்ராடக்ட் வாங்குறாங்க. ரெகுலரா ப்ராடக்ட்ட யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட கடமை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நெனைக்கிறாங்க. என்னோட டீம்ல ஒரு சில பேர நம்ம கவனிக்கிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மீட்டிங்ல ஒரு மந்த் ஆரம்பிச்சுருச்சு அப்படின்னா பில் பண்ணி முடிச்சுட்டா நம்ம கடமை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற அளவுல கூட சில பேர் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அத பத்தி ஒண்ணும் ஃபீல் பண்றதில்ல. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம டீம்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமையா இருக்குது. அப்ப இது என்னது அப்படின்னு பார்த்தா, மை பிசினஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்களுக்கு ஆழ புகுத்தணும். இது என்னோட பிசினஸ். இதுல கத்துக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ட்ட தான் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த அவங்களுக்கு நம்ம புரிய வைக்கணும். இன்னும் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சொல்லி சொல்லி கொடுத்து தான் சில வேலைகள் எல்லாம் அவங்க செய்யறாங்க. இதே இது எல்லாரும் வேற வேற பிசினஸும் பண்ணிட்டு இருக்கிறோம். உதாரணத்துக்கு நான் ஒரு எல்ஐசி ஏஜென்டா இருக்கிறேன். எனக்கு பாத்தீங்க அப்படின்னா, டெய்லி யாரும் காலையில என்னை எழுப்பி இன்னைக்கு இன்னைக்கு இது பண்ணிருங்க, இத செஞ்சிருங்க அப்படின்னு சொல்றது இல்ல. இல்ல நம்ம பண்ணிட்டு இருக்கக்கூடிய சொந்த தொழில் ஏதாவது இருந்தால் கூட, இல்ல ஒரு வேலைக்கா இருந்தால் கூட, காலையில நீங்க எந்திரிச்சு கரெக்ட்டா 8 மணிக்கெல்லாம் கிளம்பி நீங்க வேலை பார்த்துறணும், செஞ்சிரணும். ஆபீஸ்க்கு வந்துரணும் அப்படின்லாம் டெய்லி அந்த பாஸ் யார்ட்டயும் சொல்றது இல்ல. ஆனா நம்ம என்ன செய்றோம்? வழக்கம் போல எந்திரிக்கிறோம். நம்ம கடமைகளை முடிச்சுட்டு நம்ம ஆட்டோமேட்டிக்கா அந்த வேலைகளுக்கு ப்ராப்பரா போறோம். ஆனா மோதிக்கையால அத செய்றோமா அப்படின்னு பார்க்கிறோம். அதுக்கு நம்ம இன்னும் என்ன செய்யல அப்படின்னா, அது ஏன் அப்படிங்கிறப்ப பார்த்தோம்னா, அந்தந்த வேலையில எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா மாதமானா சம்பளம் கிடைச்சிருது அப்படிங்கிற மாரி நம்ம நினைச்சு லீவ் போட முடியாது அப்படின்னு சில கட்டாயத்துக்கெல்லாம் நம்ம ஆளாக்கப்படுகிறோம். ஆனா இந்த இடத்துல மோதிக்கேர்ல மட்டும் நம்மளோட ஓன் பிசினஸ் அப்படிங்கிறதுனால நம்ம சௌரியத்துக்கு நம்ம செய்றோம். சில வேலைகள நம்ம என்ன பண்ணிக்கிறது இல்ல அப்படின்னா, ஒரு சிஸ்டமேட்டிக்கா கிரியேட் பண்ணிக்கிறது இல்ல. என்ன வேலையா கூட இருக்கட்டும், ஒவ்வொரு நாளும் ஒரு புது வேலையை செய்ய வேண்டியது நம்மளோட வேலை கட்டாயம் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு நாளும் உணரணும். ஒண்ணும் வேண்டாம். முதல்ல மெமரி ஜாக்கர் நம்மலாம் எழுதியிருக்கோமா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். நம்மள நாம கேட்டுக்கணும். மெமரி ஜாக்கர் எழுதுனா தான் கட்டாயம் அடுத்த கட்ட வேலை நம்மட்ட இருக்கு. ஒரு ரைஸ் மில் இருக்குது. இல்ல ஒரு தொழில் பண்றாங்க அப்படின்னா, ரைஸ் மில்லு வச்சிருக்கோம் அப்படின்னா, அதுக்கு என்ன வேணும்? மூலப்பொருள் என்னது அதுக்கு? முக்கியமான மூலப்பொருள் என்னது? மிஷின் இருக்கிறது, பில்டிங் இருக்கிறது, வேலையாட்கள் இருக்கிறது, அந்த பில்டிங்க்கு கரண்ட் வந்திருக்கிறது. இது எல்லாம் ரைட்டு தான். எல்லாமே இருக்குது. ஆனா, அந்த முக்கியமான மூலப்பொருள், அந்த டயத்துல நெல் மூடைகள வாங்கி வைக்கல அப்படின்னா, நெல்லு இருந்தா தான் அந்த ரைஸ் மில் ஒர்க் ஆகும்.
இப்ப இதுல சின்ன ஒரு உதாரணத்தை யோசிச்சு பாருங்க. நமக்கு என்ன வேணும்? மூலப்பொருள் என்னது? மெமரி சாக்கர். மக்கள் அங்க பேரு இருந்தாதான் நமக்கு தேவை. எப்படி ஒரு ரைஸ் மில்ல அந்த ஒரு பக்கம் நிலத்துக்கு போட்ட உடனே முதல்ல உமி தனியா போயிரும், தவிடு தனியா போயிரும், கருக்கா தனியா போயிரும், குருணை அரிசி தனியா போயிரும். அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா முழு அரிசி கிடைக்கும். ஒரு மூடை நெல்லு அரைச்சா ஒரு மூடை அரிசி வர்றதில்ல. ஒரு மூடை அரிசி உள்ள போடுறப்போ உமி தனியா போயிரும், தவிடு தனியா போயிரும், கருக்கா தனியா போயிரும், குருணை அரிசி தனியா போயிரும். அதுக்கப்புறம் அரிசி கிடைக்கும். அப்ப என்ன கிடைக்கும்? ஒரு 40% கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரிதான் நமக்கு என்ன ஒரு மெமரி சாக் லிஸ்ட் இருந்தாதான் நம்ம அங்க இருந்து ஒவ்வொரு நபர்களா சந்திக்கும் பொழுதுதான் ஒவ்வொரு நபர்கள்ட்ட என்ன விஷயம் இருக்குங்கிறது தெரியும். எப்படி எல்லா நெல்லுக்குள்ளேயும் அரிசி இல்லாத மாதிரி சில இதுல பதர்களும் இருக்கும். அரிசி இல்லாத ஒரு நெல்லும் இருக்கும். அது வெறும் பதரா இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொருத்தட்டு என்ன இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் அப்படின்னா, நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, நம்ம ஒரு குறிப்பிட்ட நபர்களை தினசரி நம்ம சந்திச்சா ஒவ்வொரு நபர்கிட்ட போய் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லணும். மத்த வியாபாரங்கள் எல்லாம் ஒரு கடை வச்சிருப்போம், அதை ஷோ காட்டுவோம். நம்மகிட்ட பெரிய வியாபாரம் பண்ணியிருக்கோம். மற்ற கடைகள இல்லாத ஒரு வியாபாரம் நம்ம கையில இருக்குது. என்ன இருக்குது? 1000 பொருள்களுக்கு மேல நம்ம வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு நபர் நம்ம. ஆனா வெளிய இருந்து பார்க்கிறப்ப தெரியுமா? கட்டாயம் தெரியாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? தினசரி பெரிய வேலை ஒண்ணும் செய்ய வேண்டாம். ஒரு 5 கேட்லாக் கட்டாயம் கையில வாங்கி வச்சுட்டு, இன்னைக்கெல்லாம் எல்லா ப்ராடக்ட்டும் சேர்ந்த கேட்லாக் வந்துருச்சு. எல்லாரும் வாங்கிட்டீங்களா இல்லையான்னு தெரியல. வாங்கலன்னா முதலீடா அந்த கேட்லாக்க வாங்கி கையில வச்சுக்க வேண்டியது. வச்சுக்கிட்டு தினசரி ஒரு வீட்டுல போய் உட்கார்ந்து இந்த கேட்லாக்க ஒருத்தர்ட்ட கையில கொடுத்துட வேண்டியது. அப்போ தினசரி ஒரு வீட்டுக்கு போனோம்னா நம்ம எப்படி பார்க்கணும்? நம்ம பொதுவா பார்த்தா தெரியாது. இப்ப என்ன செய்யலாம்? மெமரி ஜாக்கர்ல லிஸ்ட எடுத்துக்கிட்டு டெய்லி ஒர்க் அதுல இருந்து ஒரு பேரை செலக்ட் பண்ணிட்டு யார் இருப்பா, எந்த டைம்ல இருப்பாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டா ஒரு கேட்லாக் கொண்டு போய் ஒரு வீட்டை சேர்த்துட்டு, நான் இந்த வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறேன். இது ஒரு பெரிய வியாபாரம். இந்த வியாபாரத்துல பாத்தீங்க அப்படின்னா என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லவும் தெரியணும். நீங்க வாங்கிட்டு இருக்கீங்க. வெளிய இதுவரைக்கும் ஏதோ ப்ராடக்ட் தான் வெளியே வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நாங்க வச்சிருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவிலே மிகப்பெரிய ஒரு கம்பெனியோட ப்ராடக்ட், சாட்டிஸ்பேக்ஷன் கேரண்டியோட உள்ள ஒரு ப்ராடக்ட். இப்படி எல்லாம் விஷயத்தை சொல்லி உங்களுக்கு பொருளை யூஸ் பண்ணி பாருங்க. பிடிக்கல அப்படின்னா நீங்க ரிட்டர்ன் கேரண்டி இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட், அதை நீங்க வாங்கிக்கலாம், யூஸ் பண்ணி பாருங்க அப்படின்னு நம்ம சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்கணும். நான் இந்த வியாபாரத்தை எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்கிறேன். அவங்க கிட்ட சொல்லும் பொழுதே பாத்தீங்க அப்படின்னா, இந்த பகுதியிலையும் நான் இந்த வியாபாரத்தை விரிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு சில ஆட்களை நான் தேடிட்டு இருக்கேன். முடிஞ்சா நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள் இருந்தா இந்த வியாபாரத்தை நான் விரிவுபடுத்துறதுக்கு எனக்கு கொஞ்சம் உறுதுணை ஆயிருங்க அப்படிங்கிற மாதிரி அவங்ககிட்ட எடுத்து சொல்லணும். இது சொல்றதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்க கிட்ட கேஷுவலா பேசிட்டு இருக்கிறப்பவே பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை எப்படி இருக்குது, வேலை எப்படி இருக்குது, சம்பளம் எப்படி இருக்குது, வருமானம் என்ன, இப்படிலாம் வழக்கம் போல கேஷுவலான உரையாடல்கள்ல பேசும் பொழுது கட்டாயம் ஒவ்வொரு நபரிடமிருந்து ஏதாவது ஒரு வகையான ஒரு பிரச்சனை தென்படும். ஒண்ணு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வெளியே வரும். இல்ல அப்படின்னா உடல்நலம் சார்ந்த பிரச்சனை வெளியே வரும். ஏதாவது ஒரு வகையில நமக்கு அவங்ககிட்ட இருந்து ஒரு பிரச்சனை வரும். எப்பவுமே பாருங்க, ஒரு பிரச்சனைக்கு தீர்வு சொன்னா நமக்கு பணம் கிடைக்கும். என்னது? உதாரணத்துக்கு பாருங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு பிரச்சனை. டாக்டர் இருக்காரு, நம்மளுக்கு காய்ச்சல் வந்துருது, அது நமக்கு பிரச்சனை.
அந்த பிரச்சனைக்கு அவர் என்ன செய்யறாரு? தீர்வு பார்க்கிறாரு. அவர் நமக்கு ஊசி போடுறாரு, மாத்திரை கொடுக்கிறாரு. நமக்கு காய்ச்சல் சரியா போகுது. அவருக்கு பணம் கிடைக்குது. ஒரு வக்கீல் இருக்கிறாரு. நம்மட்ட ஒரு பிரச்சனைகள் இருக்குது. வக்கீல்ட்ட போய் சொல்றேன். பிரச்சனையை அவர் வந்து கோர்ட் மூலியமா தீர்க்கிறாரு. வக்கீலுக்கு பணம் கிடைக்குது. அதே மாதிரி இப்ப அந்த நபருக்கு என்ன பிரச்சனை? உடல் சார்ந்த ஒரு பிரச்சனை இருக்குது. நலம் சார்ந்த ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா, நம்ம இருக்கக்கூடிய இவ்வளவு வெல் கேட்டகரி ப்ராடக்ட் இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் இருக்குது அப்படின்னு அவர்கிட்ட வந்து என்ன செய்யலாம்? நம்ம அதுக்கு ஒரு தீர்வு சொன்னா நமக்கு பணம் கிடைக்கும். பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா உடனே என்ன பண்ணணும்? எப்பவுமே வந்து நம்ம ஒரு முடிவு பண்ணணும். நம்ம ஒரு சின்ன சின்ன கதையாவது அவர்கிட்ட சொல்லணும். நான் இது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு கொஞ்சம் வருமானம் காணாம இருந்தது. என்ன ஃபேமிலி ரன் பண்றதுக்கான ஒரு இன்கம் வந்து ரொம்ப கம்மியா இருந்தது. இப்ப அதனால வந்து என்னோட நண்பர் வந்து இந்த வியாபாரத்தை எடுத்து செஞ்சுட்டு இருந்தாரு. அதை பாக்குறப்ப எனக்கும் அதை பண்ணணுங்கிற மாதிரி தோணுச்சு. இப்ப இது பார்ட் டைமா வந்து தினசரி அந்த வேலையும் செஞ்சுட்டு நான் இதை பண்ணிட்டு இருக்கிறேன். இதன் மூலியமா வந்து என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா, எனக்கும் ஒரு மாதம் வந்து ஒரு சிறிய தொகை வந்து கிடைக்கிறது. அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனி கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து எல்லா ப்ராடக்ட்டையும் வந்து நான் வந்து பயன்படுத்தினேன். அதனால எனக்கு வந்து கம்பெனி வந்து டிஸ்கவுண்டா 30% வந்து கிடைக்குது. தள்ளுபடி விலையில எனக்கு வந்து ப்ராடக்ட் கிடைக்குது. அதை வாங்கி பயன்படுத்திட்டு இருக்கிறேன். அப்பவே வந்து உடனடியாவே வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒவ்வொரு மாசமும் கொஞ்சம் ஒரு 10% ஃப்ரீ ப்ராடக்ட் கிடைக்குது. மாதம் நாம் தொடர்ச்சியாக இது பண்றதன் விளைவா வந்து எனக்கு லாயல்டி பிளஸ் அதுல இருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 25% கிடைக்குது. ஆகக்கூடி நான் வாங்கி பயன்படுத்தக்கூடிய ப்ராடக்ட்ல இருந்து கிட்டத்தட்ட வந்து 60% வந்து எனக்கு கம்மியா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த மூலியமா கிடைக்குது. அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம என்ன செய்யணும்? அந்த பேச்சோட நடுவுல உங்களுக்கு போய் கொடுத்துருக்கணும். அப்படி கொடுக்கும் பொழுது கட்டாயம் வந்து என்ன செய்யும் அப்படின்னா அவங்க மனசுல தைக்கும். இதன் மூலியமா சில நண்பர்களுக்கு இந்த வியாபாரம் எனக்கு கிடைத்த இந்த நல்ல விஷயத்த நானும் கொஞ்சம் பேருக்கு கொடுத்துருக்கிறேன். அதனால அவங்களும் சிறப்பா பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம அவங்களுக்கு சொல்லலாம். அப்போ டெய்லி வந்து ஒரு புது நபரை சந்தித்த இந்த ப்ராடக்ட் எல்லாம் இருக்குது அவங்கள்ட்ட அந்த கேட்லாக் வந்து கொடுக்குறப்போ அதை கேட்லாக்கு ஏன் கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம இந்த வியாபாரத்தை பத்தி பேசும்பொழுது நம்மகிட்ட என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, நல்லா போனா நமக்கு முதல்ல வாயில் என்ன வரும்? ஒரு பேஸ்ட் இருக்கு, பிரஸ் இருக்கு, சோப்பு இருக்குது. அவ்வளவுதான். ஒரு 4-5 வார்த்தைகள், அதிகபட்சமா 10 பொருள் அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியும். நம்மகிட்ட இருக்கக்கூடிய 1000 ப்ராடக்ட் நம்ம வந்து சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப இந்த கேட்லாக் கொண்டு கொடுக்குறோம். அப்ப அவர் வீட்டுல வந்து யாரோ இருக்கிறாங்க, வீட்டுக்காரமா இருக்குது, குழந்தைகள் இருக்குது அப்படிங்கிறப்போ அந்த ப்ராடக்ட் அவங்க பாக்குறப்ப அவங்களுக்கு தேவையான ஏதோ ஒரு பொருள் வந்து அங்க இருக்கலாம். அதனால என்ன பண்ணலாம்? நமக்கு ஒரு ஆர்டர் வரலாம். இல்ல அவர் ஜாயின் பண்றதுக்கான ஏதோ ஒரு வழிகள் பிறக்கும். அப்ப டெய்லி தினசரி ஒரு புதிய நபரை சந்தித்தல் நம்மளோட ஒவ்வொரு தலையாய கடமையா இருந்தால் இந்த வியாபாரத்தை நம்ம வெற்றி பெறலாம். இன்னொன்னு என்ன செய்யலாம்? ஆல்ரெடி நம்ம டீம்ல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கன்சல்டன்ட நம்ம அவர்கிட்ட போய் உட்கார்ந்து சந்திக்கலாம். இந்த 2 வேலை தினசரி நம்ம வந்து செய்யும் பொழுது இந்த புதுசா கன்சல்டன்ட் இருக்காரு, ஜாயின் பண்ணிருக்காரு. அவர்கிட்ட நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இது மை பிசினஸ். இந்த பிசினஸ்ல அப்படிங்கிற விஷயத்தை அது என்னோட வியாபாரம் அப்படிங்கிறத ஒவ்வொரு நபர்களையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்மளோட கடமை. மை பிசினஸ். ஒவ்வொருத்தரோட சொந்த பிசினஸ் அப்படின்னா தான் அந்த பிசினஸுக்குள்ள யாருமே சொல்ல தேவையில்லை. அவர்களாவே வந்து அந்த வியாபாரத்தை செய்யறதுக்கான எண்ணம் வரும். அப்ப அந்த மை பிசினஸ்ங்கிறத அவங்க மனசுக்குள்ள புகுத்த வேண்டியது நம்மளோட தலையாய கடமை. அப்பதான் அவர்கள் வந்து நம்ம என்ன செய்யறோமோ, என்ன செஞ்சுட்டு இருக்கிறோமோ நம்மளை பார்ப்பாங்க. சரியா? அப்ப நம்ம என்ன செய்யறோமோ அதை செய்யும். ஒரு தொப்பி விற்கிற வியாபாரி இருந்தாராம். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஒரு சில கதைகள்லாம். தொப்பி விற்கிற வியாபாரி அந்த தொப்பியை சுமந்துட்டு போயிட்டே இருக்கிறாரு. ஒரு களைப்பாறன் ஒரு இடத்துல மரத்துக்கு அடியில இருந்திருக்கிறாரு. தொப்பி எல்லாம் கீழே வச்சுட்டு கொஞ்சம் அசந்து உறங்கிறாரு. அந்த இடத்துல பார்த்தோம்னா மேல வந்து அந்த மரத்து மேல குரங்குகள் நிறைய இருக்குது. எல்லா குரங்கு என்ன பண்ணிருது? அந்த தொப்பியை எல்லாரும் வந்து தூக்கிட்டு போயிடுச்சு. இவர் போடுங்கிறாரு. போடும் கேட்குமா? அது மேல வச்சுட்டு அது விளையாண்டுகிட்டு இருக்குது. இப்ப இவர் என்ன செய்யறாரு? இவர் தொப்பியை வந்து என்ன செய்யறாரு? அப்படி தலையில வைக்கிறாரு. அதே மாதிரி அந்த குரங்குகளும் பாக்குது.
அவர் செய்யறது அந்த குரங்குகளும் தலையில வைக்குது, திருப்பி கையில எடுக்கிறாரு, திருப்பி தலையில வைக்கிறாரு. ஒரு 2-3 தடவை செஞ்ச உடனே இந்த தொப்பி தூக்கி தூர எறிகிறாரு. குரங்குகள் என்ன பண்ணிருச்சு, எல்லா தொப்பியும் கீழே தூக்கி போட்டுருச்சு. அப்ப அவர் இறங்கிறார். அப்ப நம்ம என்ன செய்யறோமோ அதைத்தான் பின்பற்றதுதான் நம்மளோட டீமோட கடமையா இருக்கும். நம்ம என்ன செய்யறோமோ, மனசார செய்யறோமோ, அப்பதான் மத்தவங்கள்ட்ட போய் சொல்ல முடியும். நம்ம செய்யாம வெறும் இங்க பாத்தீங்க அப்படின்னா, நம்ம செஞ்சாதான் செய்யறத பார்த்துதான் மத்தவங்க பின்பற்றுவாங்க. நம்ம செய்யாம மற்றவங்களை செய்யின்னு கட்டளையிட முடியாது. நாம ப்ராடக்டை யூஸ் பண்ணாம புதுசா ஒரு ப்ராடக்ட் வந்துருச்சு அப்படிங்கறத பத்தி மத்தவங்க நீங்க எல்லாம் வாங்குன்னு சொல்றது, இந்த ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணுன்னு சொல்றது, ஆனா நான் யூஸ் பண்றது இல்ல. நடக்குமா? அப்போ உள்ளார்ந்த நம்ம என்ன செஞ்சிருக்கோமோ அப்பதான் உள்ளார்ந்த விஷயமா அதை மத்தவங்ககிட்ட சொல்ல முடியும். டெய்லி நான் என்ன வேலை செய்யணும் அப்பதான் அதை மத்தவங்ககிட்ட போய் சொல்ல முடியும். அப்ப நம்ம முதல்ல என்ன செய்யணும், செய்யும் பொழுதுதான் மத்தவங்களுக்கு அது டூப்ளிகேஷன் ஆகும். நம்ம டீம்ல இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், டெய்லி ஒரு நபர்களை புதுசா ஒரு நபர்களை சந்திக்கணும். நம்ம டீம்ல உள்ளவங்களை ஒருத்தர் உட்கார்ந்து பேசணும். அவர்கிட்ட பேசும் பொழுது அவருக்கு என்னென்னலாம் தெரியும், என்னென்னலாம் தெரியாதுங்கிறத அவர்கிட்ட உட்கார்ந்து தெரியணும். டெய்லி அவர்கிட்ட உட்கார்ந்து அவரோட உட்கார்ந்து நம்ம வேலை என்னன்னா ஒரு 10 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா உட்கார்ந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க பேரெல்லாம் மெமரி ஜாக்கில் எழுதியிருக்காங்களான்னு அவங்கள பார்க்க சொல்லணும். எழுதல அப்படின்னா நம்ம உட்கார்ந்து வாங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரெல்லாம் இருக்காங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து பேரை எழுத வைக்கணும். உங்க கூட பிறந்தவங்க யாராரு, உங்க ஒய்ஃபோட கூட பிறந்தவங்க யாராரு, உங்க அப்பா அம்மா யாராரு, உங்க அப்பா அம்மா கூட பிறந்தவங்க யாராரு, உங்க அப்பா அம்மா கூட பிறந்தவங்களோட பிள்ளைங்கள் யாரு, உங்க வீட்டுக்காரம்மா கூட பிறந்தவங்க யாரு, அவங்க பிள்ளைங்கள் யாரு, அவங்க அப்பா அம்மா யாரு, அவங்களுக்கு பிள்ளைகள் யாரு, அவங்க எல்லாம் எந்தெந்த ஊர்ல இருக்காங்க அப்படி எழுதும் போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய விஷயமே நடக்கும். என்ன விளைக்குன்னா, நம்ம டீம்ல ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னா நாம ஒரு 200 இருந்து 300 நபர்களை நம்ம மெமரி ஜாக்கர்ல லிஸ்ட்ல வச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு தெரிந்த நபர்கள் 300. நம்ம டீம்ல இருக்கக்கூடிய 10 பேரும் ஆளுக்கு 300 பேரை எழுத வச்சிருந்தோம்னா 10 பேரை சந்திச்சு ஒவ்வொரு நபர்கிட்டையும் கொஞ்சம் உட்கார்ந்து ஒரு லிஸ்ட் எடுத்திருந்தோம் அப்படின்னா 10 × 300 3000. 3300 நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு நம்ம குழுவிற்கு ஏற்படுகிறது. ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. ஒரு கிராமமா இருக்கும், இல்லாட்டி ஒரு வார்டு இருக்கும். வார்டுல அதிகபட்சமா ஓட்டு எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 200 இருந்து 300 ஓட்டு இருக்கும். நீங்க ஒரு வார்டு மெம்பர் ஆகணும்னா அப்படின்னா ஒரு பஞ்சாயத்துல எலெக்ஷன் நடக்குது, நீங்க வார்டு மெம்பர் ஆகணும்னா என்ன செய்யணும், ஒரு 300 நபர்கள் இருக்கக்கூடிய அந்த தெருவுல போய் நம்ம ஓட்டு கேட்கணும். ஒவ்வொரு நபர்கிட்டயா நம்ம அரசியல்வாதிகள் அப்படிதான் பண்றாங்க. யாரெல்லாம் அதிகப்படியா தினசரி மக்களோடு மக்களாக சந்திக்கிறார்களோ அந்த நபர்கள் வெற்றி அடைகிறார்கள். இது எல்லாருக்கும் தெரிஞ்சதான். ஏதோ ஒரு வகையில அந்த நபர்களை போய் சந்திச்சா வெற்றி அடைகிறாங்க. இப்ப நம்ம இருக்கிறோம், நம்ம தெருவில் ஒருத்தர் இருக்கிறாரு, இல்லை நம்ம தெரு போய் ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய அந்த தெருவில் இருக்கக்கூடிய ஒரு 300 நபர்களை சந்திச்சு எனக்கு வாக்களிங்கன்னு சொன்னா அதுல இருந்து நமக்கு அவங்க ஓட்டு போட்டா நம்ம யாரு, ஒரு வார்டு கவுன்சிலர். ஒரு 2000 பேர் இருக்கக்கூடிய ஒரு பஞ்சாயத்துல 2000 நபர்களை சந்திச்சு ஓட்டு கேட்டுட்டோம் அப்படின்னா ஜெயிச்சா நம்ம யாரு, பஞ்சாயத்து தலைவர். 5000 பேர் இருந்தாங்க அப்படின்னா ஒரு கவுன்சிலர். அப்ப இது நம்ம பார்க்கணும். நம்ம இங்க யாரு அப்படின்னா ஒரு 10 நபர்களை வச்சிருந்தா அதுக்குள்ள வியாபாரம் நடக்கும். 300 நபர்களை சந்திச்சிருந்தா அவர்களுக்குள்ள வியாபாரம் நடக்கும். 3000 நபர்களை சந்திக்கிறப்போ அங்கிருந்து இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட இருந்து நமக்கு என்ன கிடைக்கும், அதுக்கு தகுந்த வியாபாரம். அப்ப வியாபாரத்தை பெருக்க வேண்டும் என்றால் மெமரி ஜாக்கர்ல லிஸ்ட் ரொம்ப 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 முக்கியமானது. இது நமக்கு கட்டாயம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்படிதான் நம்மளுக்கு தெரிந்தவர்கள் 300 பேரா இருக்கலாம். ஆனா நம்ம டீம்ல ஒரு 10 பேர் இருந்தா அவர்களுக்கு தெரிந்த நபர்கள் 300 × 10 3000 பேராச்சு. பாருங்க மெமரி ஜாக்கர் லிஸ்ட். இப்ப இந்த இடத்துல சென்னையில எனக்கு யாருமே தெரியாது, கோவையில எனக்கு யாருமே தெரியாது, மதுரையில யாருமே எனக்கு தெரியாது. ஆனால் என் டீம்ல இருக்கக்கூடிய உட்கார்ந்து அவர்கிட்ட மெமரி ஜாக்கர் எழுதும்போது அவங்க சித்தப்பாவோ இல்லாட்டி அத்தையோ இல்லாட்டி தம்பியோ அக்காவோ யாரோ சென்னையில இருந்தா என்ன ஆயிரும், என்னோட டீம்
சென்னைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மதுரைக்கு போக வாய்ப்பு இருக்குது, கோயம்புத்தூருக்கு போக வாய்ப்பு இருக்குது. அப்போ நமக்கு தெரியாத நபர்களே இருந்தாலும் பரவாயில்லை, நம்ம குழுவில் இருக்கிறவர்களுக்கு தெரிந்திருந்தால் அதன் மூலியமாக இந்த வியாபாரத்தை மற்றவர்களுக்கு விரிவுபடுத்த இந்த தமிழகம் முழுக்க, இந்தியா முழுக்க அந்த வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான வழிமுறை நமக்கு கிடைக்கும். பிரதமராகணும்னா என்ன செய்யணும்? 140 கோடி பேரை சந்திக்கணும். முதலமைச்சராகணும்னா 8 கோடி பேரை சந்திக்கணும். எம்எல்ஏ ஆகணும்னா ஒரு 2 லட்சம் பேரை சந்திக்கணும். எம்பி ஆகணும்னா 10 லட்சம் பேரை சந்திக்கணும். அப்படி ஒவ்வொருத்தரும் அதை சந்திக்கும் பொழுது அந்த இடத்தை அடைகிறாங்க. உட்கார்ந்து சோம்பேறியா இருந்தால் நமக்கு எதுவும் நடக்க போவதில்லை. அப்போ இதுவரை நம்ம செய்யாட்ட கூட பரவாயில்லை, இன்னைக்குல இருந்து நாமளே ஒரு சபதம் எடுப்போம். டெய்லி வந்து ஒரு 10 நபர்களையாவது ஒவ்வொரு நாளும் வந்து என்ன செய்யணும்? மெமரி ஜாக்கர் எழுதுறதுக்கு முயற்சி பண்ணணும். அது ரொம்ப தலையாய கடமை. டெய்லி ஒரு 10 பேர். 30 நாளையில் என்ன எழுதிடலாம்? 30 × 10 300 நபர் வந்து கட்டாயிரம். ஒரு மாதத்துல 300 பேருக்கு வந்து மெமரி ஜாக்கர் லிஸ்ட் கைக்கு வந்துவிடும். அப்ப டெய்லி வந்து என்ன செய்யணும்? நம்ம வந்து கட்டாயம் வந்து இதை செய்ய வேண்டும். அது ரொம்ப 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 முக்கியமான ஒரு செயல். டெய்லி ஒரு 10 பேர். சின்ன வேலைதான், சின்ன வேலைதான் இருக்கும், ஆனா செய்ய மாட்டோம். யாருமே செய்ய மாட்டோம். இன்னைக்கு இருந்து இங்க அதான் சொல்லல, ரா மெட்டீரியல் இல்லைன்னா நம்ம பண்ணிட்டு இருக்கக்கூடிய தொழில் செய்யுமா? இங்க ரா மெட்டீரியல் முக்கியம் வந்து மெமரி ஜாக்கர் தான். மோதிகே கம்பெனில இருக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் இங்க ரா மெட்டீரியல் கிடையாது. நமக்கு முக்கியமான ரா மெட்டீரியலே மெமரி ஜாக்கர் தான். மெமரி ஜாக்கர் இல்ல அப்படின்னா இந்த வியாபாரத்துல ஒண்ணு இல்ல. இங்க ஜெயிக்க முடியாது. கார் வாங்க முடியாது, வீடு வாங்க முடியாது, ஃபாரின் டூர் போக முடியாது, எதுவும் போக முடியாது. சின்ன வேலைகளை செய்வதற்கு நம்ம மனம் வந்து என்ன செய்யுது? ஏன்னா மத்தவங்க சொல்லி சொல்லியே கடினமான வேலைகளை செஞ்சே பழகிட்டோம். மற்றவர்கள் பேச்சு கேட்டு நம்மளா சுயமா நமக்கு சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாயிருது. யாரெல்லாம் சுயமாக சிந்தித்து தினசரி வந்து செய்யறாங்களோ அவங்க கட்டாயம் வந்து என்ன செய்வாங்க? வெற்றி பெற்றே தீர்வார்கள். இந்த ஒரு சில விஷயங்கள் வந்து ஒரு சில இடங்கள் நான் படிச்சேன். அப்ப எனக்கு அது வந்து ரொம்ப வந்து அது ரொம்ப பிடித்தமான விஷயமா இருந்தது. ஒரு இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஜெயித்தவர்களிடம் அப்படி என்னதான் இருக்கிறது அப்படின்னு ஒரு சில விஷயங்களை படிச்சேன். அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஜெயித்தவர்களிடம் அப்படி என்னதான் இருக்கிறது அப்படின்னு பார்த்தா, சாதிக்க வேண்டும் என்ற சபதம் இருக்கிறது, வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற வைராக்கியம் இருக்கிறது, வென்று காட்ட வேண்டும் என்ற வீம்பு இருக்கிறது, அடைவதற்கு என்று ஒரு லட்சியம் இருக்கிறது, அந்த லட்சியத்தில் ஒரு தீவிரம் இருக்கிறது, வாய்ப்பு எங்கே எங்கே என்று தேடுகின்ற தாகம் இருக்கின்றது, வாய்ப்பு வரவில்லை என்றால் அதை உருவாக்கும் திறமை இருக்கிறது, உணவு உறக்கம் இவற்றை கூட ஒதுக்கி வைக்கும் நிலை இருக்கிறது, தடை தாமதம் தோல்வி எது வந்தாலும் சமாளிக்கும் தாராள மனம் இருக்கிறது, அடிமேல் அடிபட்டாலும் அடுத்த அடியை எடுத்து வைக்கும் துணிச்சல் இருக்கிறது, தங்கள் தகுதிக்கும் திறமைக்கும் சரியான தீனி எங்கே எங்கே என்கிற தேடல் இருக்கிறது, தொடர்ந்து எந்த வகையிலாவது ஏதாவது பழங்களை கூட்டுக் கொள்ளும் பழக்கம் இருக்கிறது அவங்ககிட்ட, சூழ்நிலைக்கு தகுந்தபடி அனுசரித்து போகும் அடக்கம் இருக்கிறது, அறிவு ஆற்றல் ஆதரவுகள் அனைத்தையும் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளும் மூளை இருக்கிறது, குறிக்கோள் நோக்கிய வேலைகளுக்கு மட்டுமே நேரத்தை அதிகமாக நம்ம என்ன குறிக்கோள் வச்சோமோ அதுக்கு மட்டுமே அதிகமான நேரத்தை ஒதுக்கி அந்த அது ஒதுக்கக்கூடிய அக்கறை இருக்கிறது அவங்ககிட்ட, கடமைகள் காத்து கிடக்க பொழுதுபோக்குகள்ல வந்து நம்ம புத்தியை செலுத்தாத பொறுப்பு இருக்கிறது. ஒரு லட்சியத்தை அடையணும் அப்படின்னா என்டர்டெயின்மெண்ட்ல வந்து என்ன செய்ய முடியாது, இருந்துட்டு இருந்தோம்னா அந்த அந்த குறிக்கோள் நோக்கி நடைபெற முடியாது. அது ரொம்ப முக்கியம். அப்போ நேற்றை விட இன்று எவ்வளவு வளர்ந்தோம் என்று
அறியும் ஆர்வம் இருக்கு. நேத்து என்ன பண்ணோம்? நேத்து ஒரு வீட்டுல கொண்டு ஒரு கேட்லாக் கொடுத்தோம். இன்னைக்கு 2 வீட்டுல போய் கேட்லாக் கொடுக்குறோம். நேத்து 10 பேரை மெமரி ஜாக்கில் எழுதணும். இன்னைக்கு ஒரு 20 பேர் எழுதணும், 30,000 அப்படின்னு நினைச்சு அந்த ஆர்வம் தொடர்ந்து வரும். ஆனா வேலையெல்லாம் எளிமைதான். நம்ம டீம்ல எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, நம்ம கிட்ட சொல்லியிருப்பாங்க, மெமரி ஜாக்கர் எழுதுங்க, இதுதான் பேசிக். ஆனா யாரும் எழுதியிருக்க மாட்டோம். டெய்லி வந்து ஒரு வீட்டுல போய் கேட்லாக் கொடுப்போம், இல்லாட்டி இந்த ப்ராடக்ட் பத்தி யாருக்கிட்டையாவது ஒரு நிமிடம் ஒதுக்கி பேசுவோம், சொல்ல மாட்டோம். என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டா கூட நம்ம பண்ணிட்டு இருக்க வியாபாரத்தை சொல்ல மாட்டோம். மாதம் எந்தவித இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம மாதம் 1.5 கோடி ரூபாய் சந்திக்கக்கூடிய நபர்கள் நம்ம டீம்ல, நம்ம மொதிக்கையில இருக்காங்க. நமக்கு கண்ணுக்கு முன்னாடி மாதம் 1 லட்சம் ரூபாய், மாதம் 2 லட்சம் ரூபாய், மாதம் 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய நபர்களை பார்க்கிறோம். எந்தவித டென்ஷனும் இல்லாம, பதட்டம் இல்லாம சம்பாதிச்சிட்டு இருக்காங்க, பார்க்கிறோம். அப்போ இவ்வளவு பெரிய வியாபாரத்தை நம்ம பிரம்மாண்டமான வியாபாரமாக நம்ம மைண்டுக்குள்ள சேர்க்கறது இல்லை. ஏன்னா யாரோ ஒருத்தர் சொல்றாங்க, அதை பத்தி முழுமையான தேடல் இல்லாமல் உட்கார்ந்துட்டு இருக்கோம். அப்ப முதல்ல என்ன சரி, இது என்னுடைய வியாபாரம், இது எவ்வளவு பெரிய வியாபாரம். நாம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வியாபாரத்துக்கு இந்தியா முழுக்க ஒரு 1000 பொருட்களுக்கு நான் ஏஜென்சி எடுத்திருக்கிறேன். இந்த வியாபாரத்தை எந்த இடத்திலையும் விரிவுபடுத்த முடியும். ஒரு கம்பெனியில ஒரு ஏஜென்ட் எடுத்தோம் அப்படின்னா அந்த பகுதிக்குள்ள, அந்த வட்டாரத்துக்குள்ளதான் அந்த ப்ராடக்டை சேல் பண்ண முடியும். அடுத்த பகுதிக்கு கொண்டு போய் சேர்க்க முடியாது. கோவையில் ஹார்லிக்ஸ் டீலர் எடுத்திருக்காரு அப்படின்னா அவர் வந்து விருதுநகர் மாவட்டத்தில் ஹார்லிக்ஸ் வந்து சேல் பண்ண முடியாது. மதுரையில ஒரு கோல்கேட் பேஸ்ட் எடுத்தார் அப்படின்னா அது வந்து சிவகாசியில கொண்டு கொடுக்க முடியாது. அந்த பகுதிக்குள்ள, அந்த எல்லைக்குள்ள மட்டும்தான் வியாபாரம் பண்ண முடியும். ஆனால் நமக்கு இந்தியா முழுக்க எந்த இடத்திலும் இந்த வியாபாரத்தை கொண்டு செலுத்தக்கூடிய அந்த லைசன்ஸ் உரிமை நம்மகிட்ட கொடுக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கலாம்? எவ்வளவு பேருக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கிறோமோ அவ்வளவு வந்து வியாபாரம், நமக்கு வருமானம் இருக்கும். நம்ம மட்டும் இல்ல, நம்ம சந்ததிக்கு வருமானம் தரக்கூடிய ஒரே வியாபாரம் இது. இப்ப இதெல்லாம் தெரியணும். நமக்கு பின்னாடியும் இந்த பிசினஸ் வந்து வியாபாரம் வந்து கொண்டிருக்கிறது. நாம் மறைந்தாலும் இந்த வியாபாரத்துல நமக்கு கிடைக்க வேண்டிய வருமானம் தொடர்ந்து சிறப்பா வந்துட்டு இருக்குது. உதாரணங்களை காட்ட வேண்டும். நம்ம ஜெபிசாரி பண்ண மட்டும் இல்ல, நம்ம டீமோட அப்ளைன் அங்கிருந்து வருமானம் வந்துட்டு இருக்கா இல்லையா, காட்டணும். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், ஒரு வியாபாரத்தை பத்தி நம்ம டீம்ல இருக்கவங்ககிட்ட பேசியிருக்கோமா, பேசலையா, எல்லாமே இருக்கணும். அப்போ எல்லாத்துக்கும் நம்ம இதெல்லாம் சிறப்பா பண்ணணுங்கிற அத்தனைக்கும் அடிப்படையா இருக்கிறது நமக்கு ஒரு தன்னம்பிக்கை இருக்கணும். பட் இன்னைக்கு இருந்து இதுவரை நடக்காட்டான்னு பரவாயில்ல, இன்னைக்கு இருந்து ஒரு சபதம் ஏற்போம். தினசரி 10 நபர்களை வந்து என்னோட மெமரி ஜாக்கர் லிஸ்ட்ல நான் எழுதுவேன். தினசரி யார்கிட்டயாவது ஒரு வீட்டுல போய் உட்கார்ந்து ஒரு கேட்லாக் கொடுப்பேன். தினசரி என்ன டீம்ல இருக்கக்கூடிய ஒரு நபர்களையாவது நான் உட்கார்ந்து, நேரடியா உட்கார்ந்து அவர்களுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கிறது, எதெல்லாம் தெரியல, அந்த நபர்கிட்ட என்னெல்லாம் இருக்குது, அவரு மெமரி ஜாக்கர் லிஸ்ட் வச்சிருக்காரா இல்லையா, அப்ப அவரோட உட்கார்ந்து அவர்கிட்ட ஒரு 10 பேரா வந்து எழுத வைக்கிறது. யாராவது ஒரு கஸ்டமர், 2 கஸ்டமர் கொண்டு ப்ராடக்ட் கொடுக்கிறது. முன்னேறி செல்ல வேண்டும் என்ற வேட்கை இருந்தால், தனியாத தாகம் இருந்தால், இந்த உலகமும் நமக்கு வந்து எல்லா விதத்திலும் சப்போர்ட் பண்ணும். நம்மகிட்ட எண்ணம் இருக்கணும், நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிற மிகப்பெரிய வந்து ஒரு தீராத தனிகை வெப்பம் போல இருக்கணும். அப்பதான் அது வந்து இருக்க முடியும். எங்க பகுதியெல்லாம் சொல்லுவாங்க, கருவேல மரங்கள் மழை பெஞ்சா கூட அது வராது. மழை பெய்யாத காலத்துல ரொம்ப சிறப்பா வரும், குழுக்குழுன்னு இருக்கும். எல்லா மரங்களும் புற்பூண்டுகள்லாம் பற்று போய் இருந்தாலும் வேலி மரம் மட்டும் பார்த்தீங்கன்னா பார்க்கிறதுக்கு அப்படியே பசேர்ன்னு இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, அதுட்ட 2 வேலை இருக்குது. ஒண்ணு பூமிக்குள்ள இருந்தும் தண்ணி எடுக்கும், மற்றொன்று காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தையே வந்து, காத்துல இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை என்ன செய்யும், அதை இழுத்து, காத்துல இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை இழுத்து தன்னை வாழ்ந்துக்கிடும். நம்மளுக்கு மட்டும்தான் எல்லா விதமான சப்போர்ட்டும் தேவைப்படுகிறது.
அந்த மரங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா வளர்றதுக்கு அதுக்கு டெய்லி வந்து தண்ணி யாரெல்லாமே ஊத்த வேண்டியதில்லை. வீட்டில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு வேணா ஊத்தி செல்லமா தண்ணி ஊத்தி வளர்ப்போம். ஆனா காடுகள்ல இருக்கு பாருங்க, அதுவா வந்து எங்கன இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு சுவத்துல கூட ஒரு சில வீடுகளை பாத்தீங்கன்னா ஒரு மரம், ஒரு காக்கா எச்சம் போட்டிருக்கும். அந்த விதையில இருந்து ஒரு ஆலமரம் அது பாட்டுக்கு வரும். அங்க யார் தண்ணி ஊத்துறா? ஊத்துறது இல்ல. அதுவா வந்து என்ன செய்யும்? கிடைக்கிற தண்ணி எடுத்துட்டு அது வளரும். அது மாதிரி காடுகள்ல தண்ணி எங்க இருக்குதோ அதை நோக்கி என்ன செய்யும்? அந்த வேர்கள் போகும். எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் அது தெரியும். அந்த வேர் வந்து அங்க போயிடும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? தண்ணியே ஊத்தாத இடத்துல வளரக்கூடிய ஒரு மரம் தண்ணீர் எங்கே இருக்கின்றது தேடி வேரை நகர்த்துகிறதோ, அது போல நம்ம இந்த வியாபாரத்தை வந்து செழுமையாக பண்ணணும் அப்படின்னா நமக்கு வேண்டிய 4 நல்ல நபர்கள்ட்ட வியாபாரத்தை கொண்டு போய் சேர்க்கணும். இதுக்குத்தான் இத்தனை வேலையும். நம்மை போன்று உறுதி உள்ளம் படைத்த நம்மை போல இந்த வியாபாரத்தில் ஜெயிக்கக்கூடிய நபர்கள் 4 பேரை தேடினும். சல்லடையா தேடி சலிச்சாத்தான் வந்து அந்த 4 நல்ல முத்துகள் கிடைக்கும். 4 பேர் கிடைச்சா போதும். என்ன ஆயிரும்? மைல்ஸ்டோன் ஒண்ணாயிரலாம். 4 பேருக்கும் அந்த 4 பேர் நம்மளை போல வந்து 4 பேரை தேடும் பொழுது நாம வந்து என்ன ஆயிரலாம்? டைரக்டர் ஆயிரலாம். டைரக்டர் என்ன? கம்பெனியில் இருக்கக்கூடிய கம்பெனி நம்ம பங்குதாரர்னு அர்த்தம். டைரக்டர் போனஸ் கிடைக்கும். நம்மை போல 4 பேரையும் டைரக்டர் ஆகிட்டோம் அப்படின்னா பிளாட்டினம் டைரக்டர் ஆயிடலாம். என்னென்னலாம் கிடைக்கும்? டைரக்டர் போனஸ் கிடைக்கும், வெளிநாடு சுற்றுலாவுக்கு பணம் கிடைக்கும், கார் ஃபண்ட் கிடைக்கும், ஹவுஸ் ஃபண்ட் கிடைக்கும். அப்ப நம்ம நோக்கிய பயணம் எங்க இருக்கணும் அப்படின்னு பாருங்க. அப்ப எல்லாத்துக்கும் பேசிக் மூளை என்னன்னு பார்த்தோம்னா மெமரி ஜாக்கர் கட்டாயம். இன்னைக்கு இருந்து ஒரு சபதம் எடுப்போம். 18/11/2025 இந்த 2025 கடப்பதற்கு இன்னும் வெறும் அந்த மாதத்துல ஒரு 30 நாள், இங்கிட்ட ஒரு 12, 40, 42, 43 நாட்கள் தான் இருக்குது. இன்னைக்கு இருந்து துவங்கினால் கூட இந்த மாத இறுதிக்குள்ள நம்மகிட்ட கையில தினசரி 10 நபர்னால் கூட 500 நபர்கள் கொண்ட பட்டியலை தயாரிக்க முடியும். நம்ம டீம்ல 20 பேர் இருந்தாங்க அப்படின்னா ஆளுக்கு 500 பேரை தயாரித்தால் 10,000 நபர்கள் நம்ம கையில இருக்கும். இந்த 10,000 நபர்கள் தான் நம்மளோட குறிக்கோள். எங்க போய் வியாபாரம் பார்ப்பது? 10,000 நபர்கள். 10,000 நபர்களுக்கு பிரிச்சு கொள்ளலாம். அத்தனை பேர் நம்ம மூவ் பண்ண போறோம். அப்ப 10,000 நபர்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்தோம் அப்படின்னா என்னவாகும் பாருங்க. நம்ம டீம்ல 50 பேர் இருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆளுக்கு 500 பேரை எழுதுனா கிட்டத்தட்ட எத்தனை பேர் யோசிச்சு பாருங்க. 25,000 பேர். இதுதான் இந்த மாத இறுதிக்குள்ள இந்த மெமரி ஜாக்கர் அப்படிங்கிற லிஸ்ட் ரா மெட்டீரியல் நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில் அவங்கள்ட்ட வந்து இன்னைக்கு காலம் வந்து நமக்கு இந்த காலகட்டம் எல்லா விதமான சூழ்நிலைகளும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. அருள்மணி சாரு, அதுக்கு மேல ஜெபிஸ் சார், இவங்க எல்லாம் வாழ்ந்த காலகட்டத்துல ப்ராடக்ட் எளிமையா கிடைக்கல. ப்ராடக்ட் வாங்குறதுக்கு லிஸ்ட் எழுதி அது எவ்வளவு வருதுன்னு கால்குலேட் பண்ணி டிடி எடுத்து இங்க இருந்து தபால்ல வந்து டெல்லிக்கு அனுப்பி, டெல்லி அங்க இருந்து அந்த ப்ராடக்ட் லாரி மூலமா அனுப்பி பொருள் வந்து சேருவதற்கு கிட்டத்தட்ட 25 நாள் ஆகும். அதுக்கப்புறம் இந்த வியாபாரத்தை பார்த்தாங்க. ஆனா இன்னைக்கு தடுக்கி விழுந்த இடங்களெல்லாம் டிபி சென்டர்ஸ் இருக்குது. ப்ராடக்ட் வாங்குறதுக்கு எளிமையா இருக்குது. முன்னாடி ஒரு தகவல் சொன்னா வந்து என்ன போன் இருந்தது? அவங்க ஆரம்பிக்கிற காலத்துல செல்போன் கிடையாது, லேண்ட்லைன் போனு. அதுலயே கூட பார்த்து பேசுறாங்க, நேர பார்த்தாங்க, பேசுனாங்க. ஆனா இன்னைக்கு கால சூழல் இந்த ஒரு 25 ஆண்டு காலத்துல விஞ்ஞானம் மிகப்பெரிய அளவு வளர்ந்திருக்குது. இன்னைக்கு கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய ரஞ்சித்தையும் பம்பக்கோட்டையில் இருக்கக்கூடிய பைந்தமிழ் குமரன் இணைக்கக்கூடிய பாலமா இருக்குது. எங்க இருந்தாலும் ஒரு இடத்துல காலையில அதிகாலையில சூம்பிட்டியில சந்திக்கக்கூடிய வாய்ப்பை இந்த விஞ்ஞான உலகம் நமக்கு அருமையாக தந்திருக்கிறது. இதை பயன்படுத்தி இன்னைக்கு இருக்கக்கூடிய சுற்றுப்புற சூழல்களை அழகாக பயன்படுத்தி நாம நம்ம வியாபாரத்தை எந்த அளவுல விரிவுபடுத்தலாம், இந்த வியாபாரத்தை வெற்றி அடையலாம் அப்படிங்கிற உன்னத நோக்கத்தோடு இன்னைக்கு ஒரு சபதம் எடுத்து இன்னைக்கிலிருந்து இந்த வேலையில எதெல்லாம் எளிமையா இருக்கிற அந்த வேலைகளை செஞ்சு பழக்கிட்டோம் அப்படின்னா யாரெல்லாம் இன்னைக்கு வந்து எந்த காரியத்தையும் நம்மளால செய்ய முடியல அப்படிங்கிற ஏக்கத்தோடு இருக்கிறோமோ அது எல்லாம் நாளைக்கு எளிமையாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும்.
நம்மளுக்கே கார் வாங்க முடியல. நாளைக்கு இந்த வியாபாரத்தில் பாத்தீங்க அப்படின்னா, நாளைக்கு நம்மளுக்கு வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு கார் பரிசீலிக்கலாம். அப்பா அம்மாவுக்கு கார் பரிசீலிக்கலாம். நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு வீட கட்டி கொடுக்கலாம். நம்மளுக்கு வேண்டியவங்களுக்கு ஒரு செய்யலாம். டொனேஷன் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு வருமானம் அள்ளித்தரக்கூடிய வகையில் இருக்கிறது. ஆனால் பேசிக்கா செய்ய வேண்டிய மெமரி ஜாக்கர் எழுதுவது, தினசரி ஒரு நபரை சந்திப்பது, தினசரி ஒரு கன்சல்டன்ட்ட பேசுவது, வார மீட்டிங்ல குழு கூட்டத்துல சந்திக்கிறது, ஜூம் மீட்டிங்ல தினசரி சந்திப்பது, நாம் சந்திப்பது மட்டுமல்லாமல் நம்மளை குழுவை சேர்ந்தவர்களையும் அந்த மீட்டிங்ல கலந்து கொள்ள வைப்பது, மாதம் ஒரு முறையாவது ஹால் மீட்டிங்ல கலந்து கொள்வது, இப்படி நம்மள பயண திட்டம் சரியாக இருந்தால் இந்த உலகத்தை எளிதாக நம்ம வந்து என்ன வெல்ல முடியும். எல்லோரும் வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அடுத்த 5 ஆண்டுகளுக்கு மேல இன்னைக்கிலிருந்து இந்த வேலை செய்தால் கூட கால் மேல் கால் போட்டு காலை ஆட்டிக்கொண்டே சுகமாக வாழலாம். ஆனால் நாளை சுகமாக வாழ்வதற்கு இன்று நம்ம வந்து சுகத்தை எல்லாம் ஒதுக்கி வைத்து கம்ஃபர்ட் சோன்ல இருந்து வெளிவந்தால்தான் இந்த வியாபாரத்தில் மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும் என கேட்டு மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் என கூறி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.